அக்கா, நேத்து நம்ம ரத்னா ரொம்ப அழகா இருந்தால. ஆனா அக்கா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து வைஷு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்ட மாதிரி தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ பேசிட்டே இருந்ததுனால ரத்னாவால பேசவே முடியல. சம்மந்தி ரத்னாவை தான் கேள்வி கேட்டாங்க, ஆனா பதில வைஷு சொல்லிட்டு இருந்தா. ஆமாக்கா, விஷால் கிட்ட கூட நம்ம வைஷு தான் தொண பேசிக்கிட்டே இருந்தா. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. அவ ரொம்ப வெகுளி. அவளுக்கு இருக்கிற சந்தோஷத்துல அவ என்ன பேசுறான்னு அவளுக்கே தெரியல. அவ விளையாட்டுதான் உங்களுக்கே தெரியுமே. ஆமா ஆமா, தெரியும் தெரியும். ஆனா நேத்து கொஞ்சம் குழந்தைத்தனமா நடந்துகிட்ட மாதிரி இருந்தது. சீதா, கவலைப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சீதா, லக்ஷ்மி சிலையும் விநாயகர் சிலையும் நல்ல பளபளப்பா இருக்கணும். நாமளே வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சுத்தமா துடைக்கிறோம். அதையும் சரியா செய்யலினா என்ன பிரயோஜனம்? புரிஞ்சுதா? ஒரு கப்பு டீ கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இருங்கக்கா, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். சங்கீதா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நீ தொடச்சிடுறியா? அக்கா, நான் எப்படா அப்பா ஓடலன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அக்கா, நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால நம்ம பிரியாவோட மாமியார் வீட்டுக்கும் ரத்னாவோட மாமியார் வீட்டுக்கும் போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரலாமா? கண்டிப்பா போலாமே. நீ இத கூடவா என்கிட்ட கேப்ப? நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, இதெல்லாம் முறைப்படி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. நேத்து ரத்னாவோட மாமியார் வீட்ல இருந்து நமக்காக என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தல்ல? போ, அதுக்கு தேவையானதெல்லாம் சீக்கிரமா போய் எடுத்து வை. போய் தயார் பண்ணு. சரிக்கா. பாலு, சரியான வாளு. எங்கடா போற? விளையாட்டு புத்தி உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல வந்து படி. ஆனா மம்மி, இதுதான் தீபாவளி லீவ் ஆச்சே. அதனால மம்மி, இந்த லீவ்ல யாரு படிப்பாங்க? என்ன போக விடுங்க மம்மி. ஐஸ் வைக்காத. நாளைக்குதான் தீபாவளி, அதனால இன்னைக்கு படிச்சிடு. புரிஞ்சுதா? எக்ஸாம் வேற வரப்போகுது. என்னாச்சு? பாருங்க வைஷு அக்கா, மம்மி என்ன தீபாவளி அப்ப கூட விளையாட விட மாட்டாங்க. பாலு, உள்ள போன்னு சொன்ன. முடியாது. பாலு, நம்ம தீபாவளி எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்னு உனக்கு தெரியுமா? பட்டாசு வெடிக்கிறதுக்காக. அட இல்ல முட்டாள், இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. ஸ்டோரியா? சொல்லுங்கக்கா. சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ போய் முதல்ல படிச்சுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி சொல்றேன். ஓகே? ஓகே. ஆனா ப்ராமிஸ் தானே? ப்ராமிஸ். சரி போ, கோ. வைஷு, லட்டு பிடிக்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்றியா? சரி, நான் போய் தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். கொண்டு வா. அதுக்கப்புறம் பகவான் ராமர் சீதையோட 14 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் ராமர் சீதையை கூட்டிட்டு அயோத்திக்கு வந்தாரு. சரி, அப்ப லக்ஷ்மி அவங்களும் பகவான் ராமரோடவே திரும்ப வந்தாங்களா? இல்ல, அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் விவசாயிகள் புதுசா விதைப்பாங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்க புது வருஷத்தை ஆரம்பிப்பாங்க. அதுதான் லக்ஷ்மிக்கு எல்லாரும் பூஜை பண்றோம். இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடாதான் நம்ம விலைக்கெல்லாம் ஏத்துறோம், புது ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறோம். அப்புறம் பட்டாசு, அதுவும் சந்தோஷத்துக்காக தானே வெடிக்கிறோம். ஏன்னா பட்டாசு வெடிச்சா லைட் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பூந்தொட்டி வச்சா கூட லைட் வருமே. கரெக்ட். அது மட்டும் இல்ல,
கிராக்கர்ஸ்ல இருந்து வர புகை, அதுல இருந்து வர சத்தம், அது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும். அப்படின்னா சரி மகேஷனா, இந்த வருஷம் சத்தம் வர எந்த பட்டாசையும் நம்ம வெடிக்க வேண்டாம். பெர்ஃபெக்ட். மகேஷ் எங்கப்பா இருக்க? கொஞ்சம் கீழே வந்து எனக்கு உதவி செய்ய. இதோமா வரேன். வா எல்லாரும் போலாம் வா. வாங்க. அட வாங்க. இதுலதான் ஸ்வீட்ஸ் இருக்கு. இது 2 சம்பந்தி வீட்டுங்களுக்கும் புடவை. ரொம்ப நல்லா இருக்கே. ரத்னா பிரியாவோட மாமியாருங்களுக்கு கொண்டாட்டம் தான். இதுல அவங்களோட 2 மாமனாருங்களுக்கும் Dress இருக்கு. அப்புறம் இது உனக்காக தான் சீதா. இதெல்லாம் எனக்கு எதுக்குக்கா? நாம எல்லாரும் தான் புது துணி வாங்கிட்டோமே. ஆமா, ஆனா இது வைஷுவோட மாமியா இருக்கு. அவ பிறந்த வீட்டு சார்பா. பிரியாவும் ரத்னாவும் எங்க பொண்ணுங்க தான். வைஷு மட்டும் என் பொண்ணு இல்லையா என்ன? ஆனா அக்கா, இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நாம எல்லாரும் ஒண்ணுதானே. இருக்கட்டும்க்கா. ஏன் எதுக்கு வேணான்ற? நீ இப்போ மாமியாரு, கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு. அது முறையும் கூட. வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்க. ஹாப்பி தீபாவளி மம்மி. இது என்னோட முதல் தீபாவளி, அதுவும் நீங்க இல்லாம. தங்க வீடு இருக்கு, ஃபேமிலி இருக்கு, மகேஷும் இருக்கான். ஆனா நீங்க மட்டும் இல்ல. உங்களோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தீபாவளி அப்பயும் நீங்க காலையிலேயே எழுப்பி எனக்கு பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்க. அதனாலதான் நான் உங்க பேரை தீபாவளி அன்னைக்கு வர சாண்டா கிளாஸ்ல நான் வச்சேன். ஹாப்பி தீபாவளி பெரியம்மா. உனக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தா, இது உனக்கு. என்னது இது? தீபாவளி கிஃப்ட் என் அன்பான வைஷுக்கு. நான் இதை திறந்து பார்க்கலாமா? பார்க்கலாமே, தாராளமா திறந்து பார்க்கலாம். வாவ், பெரியம்மா இது ரொம்ப அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you so much. இதுவும் உனக்குதான். Accessories கூட வா. Thank you. Thank you so much பெரியம்மா. இன்னைக்கு சாயந்தரம் லட்சுமி பூஜைக்காக நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். கண்டிப்பா போட்டுப்பேன். நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட நான் கண்டிப்பா போட்டுப்பேன். சரிம்மா. அப்ப அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லையா? உனக்கும் வாங்கி வச்சிருக்கேன், கோவப்படாத. ஆனா அதுக்கு நீ பெட்டை விட்டு எழுந்திருக்கணும். என்னம்மா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க 2 பேரும் தெரியும். ராத்திரி பூரா 2 பேரும் அரட்டை அடிச்சுட்டே இருந்திருப்பீங்க. தூங்கியே இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா, நான் என் வருங்கால மாமாவை பத்தி பேசிட்டே இருந்தேன். அப்படியா?
அப்ப விஷால பிடிச்சிருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஆ, என்ன ரத்னா? ரத்னாவுக்கு விஷால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை விட எனக்கு தான் வருங்கால மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடுத்தது அவர் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ராமர் இந்த சீதாவை பார்க்க எப்ப வருவாருன்னு தெரியல. ஒரு நிமிஷம். நீங்க எந்த ராமாயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எனக்கு தெளிவா புரிய வைங்க. ம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவ சும்மா சொல்றா. ஆ, அது தீபாவளி வந்தாலே வைஷு பைத்தியம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி திவாலி. ராதா, வீடு ஃபுல்லா விளக்கேத்திட்டியா? அப்புறம் வெளிய ரங்கோலி போட்டுட்டியா? விஷால், ஏன் மாம்? எங்க கிளம்பிட்ட? பூஜைக்கு தான் பூஜைக்கா? மாம், லக்ஷ்மிய பூஜை பண்ண போறேன். ஆனா பூஜை எங்கப்பா நடக்குது? அது ஒரு முக்கியமான பூஜை மாம். இருங்க மாம், என்ன முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. லக்ஷ்மி மாதா சந்தோஷப்பட்டு உங்க பையன் சந்தோஷமா திரும்பி வரணும்னு வேண்டிக்கோங்க. பாய் மாம். ஒரு நிமிஷம். நீ சொன்னதுல பாதி விஷயம் எனக்கு புரியவே இல்ல. ஆனா நீ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்ல பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ டைம்க்கு வந்துடணும். தட்ஸ் இட். உன் மாமியார் வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க. எல்லாருமா வராங்க? ஓஹோ, உன் கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அவங்க தான் போன் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் இங்க வராங்களாம். அப்பனா நான் போயே ஆகணும். சரி மாம், ஓகே பாய். டைம்க்கு வந்துரு. இவன் ரொம்ப டூ மச்சா பண்றான். வாவ்! அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? அப்படின்னா அப்படின்னா நீங்க இப்ப பார்க்கிறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க. பிரிட்டி பிரிட்டி. தேங்க்யூ மை பாய் ஃப்ரெண்ட். மகேஷ், என்னாச்சு உனக்கு? மகேஷ் என்னாச்சுப்பா? அடி ஒண்ணும் பண்ணலையே. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்னப்பா மகேஷ், இப்பெல்லாம் நீ அடிக்கடி வழுக்கி விழுந்துட்டே இருக்க? என்ன பண்றது சித்தப்பா, இதெல்லாம் காலத்தோட விளையாட்டு. சீதா, என் Dress எங்க எடுத்து வச்சிருக்க? ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அது கபோர்ட்ல தானே இருக்கும், வேற எங்க இருக்கும்? தீபாவளி அன்னைக்காவது திட்டாம இருறேன். எங்க பாரு கண்ணா, உன் மம்மியோட மேக்கப் முடிஞ்சதா இல்லையான்னு கொஞ்சம் பாத்துட்டு வா, ஓடு. சரிப்பா. இருப்பா வரேன். சரி. மகேஷ், பார்த்து வேலை செய். கொஞ்சம் விட்டு இருந்தா அடிபட்டு இருந்திருக்கும். எல்லாம் உன்னாலதான். நீ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்தா யாரா இருந்தாலும் பேலன்ஸ் போக தான் செய்யும். எனக்கு பேலன்ஸ் இருக்குமா சொல்லு? இருந்தாலும் நான் எத்தனை வாட்டி வேணாலும் விழுவேன். நடிக்காத. அப்படியா? நானா நடிக்கிறேன்? அப்ப நீ என்ன பண்ற? மகேஷ், பெரியப்பா வராரு. வரட்டும், எல்லாரும் வரட்டும். ஆனா இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. பை த வே, உன்னோட பெரியப்பா இருக்காரே, அவரு ஸ்வீட் வாங்க வெளியே போயிருக்காரு. சோ மகேஷ், நான் போய் சொல்ல. மகேஷ், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அவர் நம்மள பாத்துட்டாருனா. பெரியப்பா என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா நான் இன்னைக்கு நீ சொல்றதை கேட்டு ஏமாறதாவே இல்ல. மகேஷ், இத உள்ள வைப்பா. சரி பெரியப்பா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு சீக்கிரமா போற? என்கிட்ட கொஞ்சம் பேசு. இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வைஷு, இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் பாக்கி இருக்கு. இந்தா வா.
சாரு வா. அதுக்குள்ளயா? நான் இன்னும் உனக்கு சரியாவே ஹாப்பி தீபாவளி விஷ் பண்ணலையே. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாரு. இங்க பாரு, நிஜமா சொல்லு, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இங்க வந்துடணும். நீ மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் எல்லார் முன்னாடியும் என்ன செய்வேன்னு தெரியாது. கண்டிப்பா நான் வந்துடுவேன். I'm waiting யா, கண்டிப்பா வந்துடணும். சரி சரி. வா. மம்மியும் அப்பாவும் வெளியில போயிருக்காங்க. அப்பா கீழே விழுந்துட்டாங்கல்ல, அதனால 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதனாலதான் தீபாவளி ஸ்வீட் கொடுக்க நானே வந்துட்டேன். இந்தாங்க, ஹாப்பி தீபாவளி. எங்க சார்பா அவங்களுக்கு நன்றி சொல்லிடு. தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னோன்னு சொல்லிடு. இப்போ அப்பா எப்படி இருக்காரு? இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு. சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஜானு, நீ வீட்ல பூஜை பண்ணிட்டு வந்தியா? இல்லக்கா, ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்திட்டு வந்தேன். ஆக்சுவலி அம்மா அப்பா வீட்ல இல்லல்ல, அதனால பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிடலாம்னு நினைச்சேன். நான் செய்யறது சரிதானேக்கா? என்னம்மா இதெல்லாம்? நீ ஏன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும்? நீ எங்க கூடயே பூஜை பண்ணு. ஆமா ஜானு. ஓகேக்கா. ஆமா, அதுவும் சரிதான். அக்கா, மாமா என்ன சொல்றாரு? ஜானு மகேஷ்க்கும் வைஷுவுக்கும் நடுவுல இடைஞ்சலா இருக்க மாட்டாளா? அவ கிளம்பிட்டு விடுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. இந்த தீபாவளி அதுமா எல்லாரும் இருந்தா நல்லாதான் இருக்கும். ஜானுவும் நம்ம வீட்டு பொண்ணுதான். நீங்க சொன்னா சரிதான். ஆனா எனக்கு என்னமோ சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. அம்மாடி சாந்தி, பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் வாங்க, பூஜை ஆரம்பிக்கலாம். சரிக்கா, நான் போய் லட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. ஹாப்பி தீபாவளி வைஷு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி மகேஷ். விஷ் யூ தி சேம் ஜானு. சரி, நான் போய் அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். See you. வைஷாக்கா, வைஷாக்கா, வெளியே வாங்கக்கா, நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம். மகேஷ் அண்ணா, நீங்களும் வாங்க. இப்ப இல்ல, பூஜைக்கு அப்புறம். வா. இங்க வா. நல்லா கேட்டுக்கோ. போன முறை பண்ண மாதிரி இந்த வாட்டி எந்த சொதப்புல பண்ண கூடாது. நோ சான்ஸ்கா. எல்லாம் நல்ல விதமா நடக்கும். 101%. நான் செய்ய போறத பார்த்து நீங்க எல்லாரும் ஆடி போக போறீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இரு. அதுக்குள்ள எங்க வைஷுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம், குழந்தைய பிறந்துடும். கவலையே படாதீங்கக்கா. மகேஷ்க்கு நான் தான் ஸ்வீட் கொடுப்பேன். அந்த ஸ்வீட் அவரு வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டாரு.